வீசுகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நலதம் வீசுகிறதோ அவ்வளவு நேசர் உலாவுகிறவராய் மாறுவார். உன் பேச்சு, பார்வை, சிந்தனை, செய்கை எல்லாத்துலயும் வாசனை வீசணும். வெளியே ஜனங்களை ஏமாத்துறதுல மட்டும் நீ நல்லவனா நினைச்சுக்காத. ஜனங்களுக்கு முன்னாடி நல்லவனா வாழ்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவன் யார் என்பது மற்றவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், தேவனுக்கு முன்னாடி சாட்சி வாங்குங்க, ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சி தானாய் வரும். ஏன்னா அவரே சாட்சி கொடுப்பார் நம்மளை பத்தி. அவரே சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அவர் சொல்லுவார், அவரே சொல்லுவார், இவனை போல சாந்த குணமும் ஒருவனும் இல்லையும் பாரு. அவரே சொல்லுவாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவன் இவனை போல் இல்லைன்னு அவரே சொல்லிடுவார் சாட்சி. நம்ம சாட்சி வாங்க வேண்டியது வாசனை எங்க வாங்கணும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக. என்ன மாமியார் பாராட்டல, மருமக பாராட்டல, என் கணவர் பாராட்டல, யார் பாராட்டலாம் கவலையே படாதீங்க. கர்த்தர் பாராட்டுகிறாரா பாருங்க. ஒரு நாள் அத்தனை பேர் உங்களை பாராட்டுகிற இடம் வந்துடும். அந்த இடத்துக்கு நீங்க